Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற poem The Unknown Citizen written by W.H. Auden. இது பார்த்தீங்கன்னா it is a prescribed syllabi for PGTRB in Unit 4 Literature from 1851 to the present day. Before we get into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். So W.H. Auden and full name paranga Wystan Hugh Auden. So he was born on 21st February 1907 and he died on 29th September 1973. He was a British American poet. Britain la perantharu, but he later became an American citizen aanadanaala he is called as a British American poet. Auden's poetry is noted for its stylistic and technical achievement, its engagement with politics, morals, love and religion, and its variety in tone, form and content. Okay, so அவரோட போயம் வந்து நல்ல ஸ்டைலிஸ்டிக்காகவும் இருக்கும், நல்ல டெக்னிக்கலாகவும் அவரோட நல்லாவே அச்சீவ் பண்ணியிருப்பாரு. எல்லா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே ஸ்ட்ரக்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி அவரோட பாலிடிக்ஸ், மாரல், லவ், ரிலிஜன் அப்படின்னு வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸில் அவர் வந்து he would have given his theme in variety of topics. Okay, W.H. Auden's first book is Poems. It was published in the year 1930. Okay, 1930ல தான் அவரோட ஃபர்ஸ்ட் புக்ஸ் கலெக்ஷன், போம்ஸ் கலெக்ஷன் வந்தது. அதுக்கு நேமே போம்ஸ் தான், with the help of T.S. Eliot. Okay, and just before World War II, Auden moved to the United States. அப்போ எப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் போறாருன்னா just before World War II. In 1948, he won the Pulitzer Prize. So அவருக்கான Pulitzer Prize கிடைச்சிருக்கு. எந்த ஒர்க்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா The Age of Anxiety அப்படிங்கிற அவரோட அந்த ஒர்க்குக்காக he received Pulitzer Prize. Okay, his poetry often explores moral questions and reflects more political, social and psychological themes. Okay, now let us know something about this poem, The Unknown Citizen. Okay, so W.H. Auden's poem The Unknown Citizen talks about a man who lived his life exactly as society expected. So இந்த poem வந்து அந்த டைட்டிலே பாருங்களேன், Unknown Citizen, யாருக்கும் தெரியாத ஒரு குடிமகனை பத்தி அந்த சாங் வந்து அமைஞ்சிருக்கு. அவர் மேல பாடப்பட்ட ஒரு பாடல் மாதிரி இருக்கு. சரி, இந்த அன்னோன் சிட்டிசன் யாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இந்த உலகம், ஊர் உலகம் எப்படி விரும்புதோ அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் அப்படிங்குது. பொதுவா சொசைட்டிக்காக நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனுஷன். He followed all the rules, worked hard and was praised by the government as a perfect citizen. இந்த ஒரு இன்னைக்கு பாருங்க, நம்மளோட ஒவ்வொரு விஷயமும் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டே இருக்கும், நம்ம எல்லாமே லிங்க் ஆயிருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த டைம்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இதெல்லாம் ஆரம்பத்திலே இருந்தது. ஓகே, ஸோ ஹி ஃபாலோட் ஆல் த ரூல்ஸ், ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் வாஸ் பிரைஸ்ட் பை த கவர்மெண்ட் அஸ் அ பர்ஃபெக்ட் சிட்டிசன். எல்லா வகையிலையும் ஒரு பர்ஃபெக்டான குடிமகனா, சிட்டிசனா அவர் இருந்திருக்காருன்னு சொல்றாங்க அந்த போம்ல. However, the poem asks if this man was truly happy or free, something the records never mention. ஆனா கடைசியா அவர் எதுல வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு நம்ம போயட் அப்படின்னு சொன்னா, எல்லாமே ஓகே, அவர் எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்காரு, எல்லா வேலையிலயும் கரெக்டா இருந்திருக்காரு. ஆனா வாஸ் ஹி ஹாப்பி ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணியிருப்பார் கடைசியா. இட் ஷோஸ் ஹவு மாடர்ன் சொசைட்டி ஃபோக்கஸஸ் ஆன் நம்பர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பட் இக்னோர்ஸ் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ அது என்ன வந்து அந்த கேள்வி வந்து என்ன தெரிய வைக்குதுன்னா, மாடர்ன் சொசைட்டில என்ன தேவை அப்படின்னா நம்பர்ஸும் ஃபேக்ட்ஸும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் முக்கியம், ஒரு மனுஷனோட ஃபீலிங்ஸ் முக்கியம் இல்லைன்ற மாதிரி சொல்ல வருது. Auden uses irony to point out how being perfect in society's eyes might mean losing your identity. அப்போ perfect அப்படிங்கிறது வந்து சொசைட்டியோட ஐஸ்ல வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்மளே நம்ம நிறைய மாத்திக்கிட்டு இருப்போம். இப்போ சொசைட்டில நம்ம ஒர்க் பண்ற இடத்துல பாருங்க, அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்காக நம்ம நிறைய மாத்திட்டு இருப்போம், நம்மளோட குணம் எல்லாத்தையும் அங்க மாத்திட்டு இருப்போம். ஏன்னா நம்மளோட உண்மையான குணம் வந்து அங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கான இதா இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வேலை செய்யற இடத்துலயோ ஆஃபீஸ்லயோ எங்க இருந்தாலும் நம்ம அதுக்கான ஒரு முகம் வச்சிருப்போம் இல்லையா. அப்போ we lose our identity அப்படின்னு சொல்ல வர்றாரு. The poem makes us think about how governments and organizations value obedience over personal freedom and happiness. அப்போ ஒரு நம்ம மாத்திக்கிறோம்ல, அதை தான் விரும்பும். ஒரு ஆஃபீஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ அதை தான் விரும்பும். நீ வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீ
நீ இருக்கணும்னு விரும்பும். உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. உன்னோட சோகத்தையோ உன்னோட கோவத்தையோ எதையுமே இங்கே நீ ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அந்த சொசைட்டி வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு போம் தான் நம்ம படிக்க போகிற த அன்னோன் சிட்டிசன். ஓகே, ஸோ இதான் டெக்ஸ்டோட நான் ரீட் பண்ணி மீனிங் சொல்கிறேன். ஹி வாஸ் born in 1907 and he died in 1973 சொல்லிட்டு மிஸ்டர் W.H. Auden. ஓகே, நவ் இந்த போம் இப்படி தான் ஆரம்பிக்கும். அதுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு this marble monument is erected by the state to JS07M378 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் அந்த இறந்து போன அந்த அன்னோன் சிட்டிசன், பேர் தெரியாத அந்த சிட்டிசனோட நம்பர். ஓகே, ஆதார் நம்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நம்பர். இந்த நம்பர் உடையவனுக்காக ஒரு மான்யூமெண்ட் எழுப்பியிருக்கு. ஸ்டேட் வந்து அவர் இறந்த இடத்துல கல்லறை மாதிரி ஒன்று எழுப்பியிருக்காங்க. ஓகே, அவர் அந்த இது மேல இந்த வரிகள் இருக்குது. அப்படி சும்மா ஒரு இதுதான், இமேஜினேஷன் தான். பட் இது நிறைய விஷயங்களும் நமக்கு புரிய வைக்கும், எப்படி சொசைட்டி இருக்கு, அதாவது இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல எவ்வளவு உலகம் மாறி போச்சுன்றது தான் புரிய வைக்குது. He was found by the Bureau of Statistics to be one against whom there was no official complaint. இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்போ அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ட் பர்சனோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு கம்பீரமா இருக்கு, ஒரு அத்தாரிட்டேட்டிவா கமாண்டிங்கா இருக்கு இந்த வாய்ஸ். ஓகே, பொயிட்டோட வாய்ஸ் மாதிரி இல்லை. அது வந்து யாரோட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னா, ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கேப்டன், ஒரு பெரிய பதவியில இருக்கவரோட வாய்ஸ் மாதிரி அவர் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாடல். இவனை பத்தி சொல்லணும்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. He was found by the Bureau of Statistics. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுப்பாங்களா, அவங்க என்ன சொல்றாங்க இவனை பத்தி அப்படின்னா, one against whom there was no official complaint. இவனை பத்தி இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததே இல்லைங்க அப்படின்னு ஆரம்பிக்குது. And all the reports on his conduct agree that in the modern sense of an old-fashioned word, he was a saint. ஓகே, எல்லா ரிப்போர்ட்ஸும் அவனை பத்திய கான்டாக்ட் சர்டிபிகேட் சொல்லுவோம் இல்லையா, கான்டாக்ட் சர்டிபிகேட்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் குணம் பத்தி சர்டிபிகேட் பண்ற எல்லாமே அவனை வந்து செயின்ட் அப்படின்னு சொல்லுதான். இந்த ஓல்டு ஃபேஷன் வேர்டு தான், ஓல்டு ஃபேஷன் வேர்டு தானே செயின்ட் அப்படின்னா, அதாவது குட் மேன் அப்படின்னு சொல்லுதான். ஃபார் அன் எவ்ரி திங் ஹி டிட் ஹி சர்வ் த கிரேட்டர் கம்யூனிட்டி. ஏன்னா அவன் எப்பவுமே கிரேட்டர் கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ணியிருக்கான். கிரேட்டர் கம்யூனிட்டின்னா என்ன, சொசைட்டிக்கு சர்வ் பண்ற மாதிரி தான் அவனோட வேலைகள் இருக்கு. இந்த இடத்துல சர்வ் அப்படின்றத என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, சொசைட்டியோட ஒத்து போற விஷயங்களை செய்யறத சொல்றாங்க. எக்ஸப்ட் ஃபார் த வார் டில் த டே ஹி ரிட்டையர்ட் ஹி ஒர்க்ட் இன் அ ஃபேக்டரி அண்ட் நெவர் காட் ஃபயர்ட். இந்த வார்க்கு வர்ற வரைக்கும், ஸோ ஹி டைட் இன் war, it seems, வார்க்கு வர்ற வரைக்கும், till the day he retired, அவன் ரிட்டையர் ஆகுற வரைக்கும், he worked in a factory and never got fired. அவன் ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணான், ரொம்ப நல்லா வேலை பண்ணான், ஒரு நாள் கூட அவனை ஃபயர் பண்ணல. ஃபயர் பண்றதுன்னா என்ன, வேலையை விட்டு தூக்கவே இல்லை அந்த ஃபேக்டரிக்காரவங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் ஒரு நாள் கூட என்ன பண்ணல, யாரையும் எதிர்த்து பேசல, எந்த புரட்சியும் ஈடுபடல, எந்த ரிபலியனும் பண்ணல, அவரு எந்த கேள்வியும் கேட்கல. ஸோ அவனை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, அதனாலதான் ஃபேக்டரியில அவ்வளோ நாள் வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிருக்கான். ஸோ பட் சாட்டிஸ்ஃபைட் ஹிஸ் எம்ப்ளாயர்ஸ் ஃபட்ஜ் மோட்டார்ஸ் இன்கார்பரேஷன். ஸோ அந்த பேருள்ள ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணானா, ஃபட்ஜ் மோட்டார்ஸ். இதெல்லாம் அவரோட இமேஜினேஷன்ல தான். ஃபட்ஜ் மோட்டார்ஸ்ல ஒர்க் பண்ணா, அந்த ஒர்க் பண்ண ரிட்டையர் ஆகிற டே வரைக்கும் அவர் ஃபயர் ஆகவே இல்லைன்னா, he was not fired அப்படின்னா வேலையை விட்டு அவனை தூக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப எம்ப்ளாயர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்த்தான். இந்த பிரைவேட் செக்டர் தானே, பிடிக்கலன்னா உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனா அவன் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கான். yet he wasn't a scab or odd in his views. அவன் எப்பவுமே ஆடாவே இருந்தது இல்லை வியூஸ்ல, அதாவது அவனோட பார்வை வந்து வித்தியாசமா இருந்ததே இல்லை, எல்லாரோடையும் ஒத்து போச்சு. ஃபார் his union reports that he paid his dues. யூனியன் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணுது, அவனை பத்திய நிறைய விஷயங்கள் வாங்கியிருப்பான், கடன் வாங்கியிருப்பான், இல்லை ஏதோ தேவைகளுக்காக வாங்கியிருப்பான். இப்போ எல்லாம் அந்த டியூஸ் எல்லாம் கரெக்டா பே பண்ணிட்டே வந்தானா. அவர் ரிப்போர்ட் ஆன் ஹிஸ் யூனியன் ஷோ இட் வாஸ் சவுண்ட். ஸோ அவனை பத்தி இப்போ நம்ம பேங்க்குக்கே போனா நம்மளை பத்தி அந்த இந்த ஸ்கோர் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, சிபில் ஸ்கோர்லாம் பார்ப்பாங்க தானே. உங்களுக்கு வந்து காசு பணம் கொடுக்கலாமான்றதுக்கு அந்த ஸ்கோர் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி தான் அந்த யூனியன் சொல்லுதான், வந்து டியூஸ் எல்லாம் கரெக்டாக பே பண்ணிட்டு இருக்கான், அவனோட இதெல்லாம் சவுண்டா இருக்கு, ரிப்போர்ட் வந்து அவனை பத்தி சவுண்டா இருக்கு அப்படின்னு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அவர் சோஷியல் சைக்காலஜி ஒர்க்கர்ஸ் ஃபவுண்ட் தட் இட் வாஸ் பாப்புலர் வித் ஹிஸ் மேட்ஸ் அண்ட் லைக் டு ட்ரிங்க். அதே மாதிரி சோஷியல் சைக்காலஜி ஒர்க்கர்ஸ், அங்கே ஒரு சொசைட்டி மாதிரி இருக்கு அந்த ஃபேக்டரிக்குள்ள, அங்க இருந்த மக்கள்
மத்தியில இவன் பாப்புலரா இருந்திருக்கான். பாப்புலர்னா எல்லாருக்கும் அவனை பிடிச்சிருக்கு, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவனை பிடிக்கும். அண்ட் லைக் டு ட்ரிங்க், அப்பப்போ எப்பயாவது தேவைப்பட்ட ஒரு பார்ட்டி அப்படின்னா ட்ரிங்க்ஸ் கூட அவன் எடுத்துப்பான். த ப்ரெஸ் ஆர் கன்வின்ஸ் தட் ஹி பாட் அ பேப்பர் எவ்ரிடே. அப்புறம் ப்ரெஸ் என்ன சொல்லுது அவனை பத்தி அப்படின்னு சொன்னா, ப்ரெஸ் வந்து ரொம்ப நல்ல தகவல் கொடுக்குது. ஏன்னா தினம் பேப்பர் வாங்கி படிச்சாங்க அவன் அப்படின்னு சொல்லுதான். அண்ட் தட் இஸ் ரியாக்ஷன்ஸ் டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வேர் நார்மல் இன் எவ்ரி வே. ஒரு மனுஷன் வந்து எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தா ஒரு சிலதுக்கு டெம்ட் ஆவாங்க, தேவைப்படுறத வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் வந்து ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி ரொம்ப நார்மலா ரியாக்ட் பண்ணான். அப்படின்னா என்ன, தேவைப்பட்ட ஜாமான ஆட் பார்த்துட்டு வாங்குவான், இல்லைன்னா வாங்க மாட்டான். ஸோ எல்லா விதத்துலையும் அவன் நார்மலா இருந்தாலும் பேப்பர் ரிப்போர்ட்டும் கொடுக்குதான். பேப்பர்ஸ் கரெக்டா வாங்கினா அதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணான்னு சொல்லுது. பாலிசிஸ் டேக்கன் அவுட் இன் இஸ் நேம் ப்ரூவ் தட் ஹி வாஸ் ஃபுல்லி இன்ஷூர்ட். ஸோ பாலிசிஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்துட்டான். கவர்மெண்ட் சொல்லுது இல்லையா, இந்த பாலிசி எல்லாம் எடுத்துக்கங்கன்னு, அதெல்லாம் கரெக்டாக எடுத்து ஃபுல்லாக தானே இன்ஷூர்டாக வச்சிருந்திருக்கான். ஓகே. அண்ட் இஸ் ஹெல்த் கார்டு ஷோஸ் ஹி வாஸ் ஒன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் பட் லெஃப்ட் இட் கியூர்ட். அப்புறம் அவனோட ஹெல்த் கார்டு என்ன சொல்லுது, ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான், அதையும் ப்ராப்பராக குணமாகி வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. போத் ப்ரொடியூசர்ஸ் ரிசர்ச் அண்ட் ஹை கிரேட் லிவிங் டிக்ளேர் ஹி வாஸ் ஃபுல்லி சென்சிபிள் டு த அட்வான்டேஜஸ் ஆஃப் த இன்ஸ்டால்மெண்ட் பிளான் அண்ட் had everything necessary to the modern man. அப்புறம் ஹை கிரேட் லிவிங் இருக்குல்ல, நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் அந்த லிவிங் ஸ்டைலில் வந்து அப்போதைக்கு நம்ம இந்த பாடல் வந்து 19th செஞ்சுரியில் அவர் எழுதியிருக்கார். இப்போ அந்த டைம்ல தேவைப்படுற விஷயங்கள், அந்த இடத்துல கம்ஃபர்டபுளா இருந்த விஷயங்கள் எல்லாமே அவர் வாங்கியிருக்காரு. என்ன ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்திருக்கலாம், இல்லைன்னா அங்கே இங்கிலாந்துல என்ன இருந்தது, ஒரு ரேடியோ, ஒரு டிவி, இந்த மாதிரி ஏதாவது அந்த டைம்ல இருந்ததுன்னா அதெல்லாம் அந்த ஹை கிரேடுக்கு அப்போ கம்ஃபர்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வாங்கி ப்ராப்பரா என்ன பண்ணியிருக்கான், இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டு வந்தானா. ஓகே. அதனால அவங்களும் வந்து இவனை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் தர்றாங்க. அப்ப எல்லா ஏரியால இருந்தும் டாக்டர்ஸ்ல இருந்து ஹெல்த் கேர் செக்டரா இருக்கட்டும், இன்சூரன்ஸ் பாலிசியா இருக்கட்டும், எம்ப்ளாயர்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாரும் அவனை பத்தி இவன் ஓகே, ஏன்னா சொசைட்டி, இது எல்லாமே சொசைட்டில இருக்கா மெம்பர்ஸ், அவங்க எல்லாம் அவனை பத்தி என்ன கொடுக்குறாங்க, நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இவனா ஓகே, நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சர்டிபிகேட் அவனை பத்தி கொடுக்குறாங்கன்னு அந்த 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 வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஓகே. போனோகிராஃப், அதான் சொன்னேன், ஒரு போனோகிராஃப், ரேடியோ, கார் அண்ட் ஃப்ரிட்ஜிடேர் இதெல்லாம் வாங்கியிருக்கான். ஓகே. ஸோ அவனோட பீரியட்ல இன்ஸ்டால்மெண்ட்ல ஹை கிரேட் லிவிங் டிக்ளேர் என்ன சொல்லியிருக்கு, போனோகிராஃப், சம்திங் லைக் இந்த பாட்டு கேட்குற மாதிரி ஏதோ போனோகிராஃப், எ ரேடியோ, எ கார் அண்ட் ஃப்ரிட்ஜிடேர். ஓகே. இது எல்லாமே வாங்கியிருக்கான். அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ப்ராப்பராக கட்டியிருக்கான். அவர் ரிசர்ச்சர்ஸ் இன்டு பப்ளிக் ஒப்பீனியன் ஆர் கண்டென்ட் தட் ஹி ஹெல்ட் த ப்ராப்பர் ஒப்பீனியன்ஸ் ஃபார் த டைம் ஆஃப் த இயர். பப்ளிக் ஒப்பீனியன் செக்டர் ஒன்று இருக்கான், அது என்ன சொல்லுவான், கரெக்டான ஒப்பீனியன் வச்சிருந்தான். ஒவ்வொரு டைமும் எப்படி ஒப்பீனியன் மக்கள் வச்சிருக்கணுமோ அதை கரெக்டாக வச்சிருந்தான்னு சொல்லிட்டு. ஓகே. ஒப்பீனியன்ஸ் சேஞ்ச் இல்லையா, அதனால ப்ராப்பர் ஒப்பீனியன்ஸ் ஃபார் த டைம் ஆஃப் த இயர், எந்த நேரம் எந்த ஒப்பீனியன் வச்சிருக்கணுமோ அதை கரெக்டாக வச்சிருந்தான், கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருந்தான்னு சொல்றான். ஓகே. when there was peace he was for peace, when there was war he went. அமைதி நிகழும் பொழுது அவன் அமைதிக்காக ஓட்டளித்தான், சண்டை நடக்கும்போது சண்டையில போய் பங்கெடுத்தான். அப்போ ரெண்டு எதுவா இருந்தாலும் கவர்மெண்ட் சைட்ல அவன் நின்னான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்ட்டாங்க. ஹி வாஸ் மேரிட் அண்ட் ஆடட் 5 children டு த பாப்புலேஷன். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாப்புலேஷனுக்கு நிறைய குழந்தைகள் பெற்றுக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க வந்து பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் 5, ஆனா அந்த டைம்ல 5 children தான் கரெக்டான இதா இருந்திருக்கும். ஓகே. ஸோ ஹி வாஸ் மேரிட் அண்ட் ஆடட் 5 children டு த பாப்புலேஷன் விச் அவர் யூஜினிஸ்ட் சே தட் வாஸ் த ரைட் நம்பர் ஃபார் அ பேரண்ட் ஆஃப் ஹிஸ் ஜெனரேஷன். அப்போ அந்த ஜெனரேஷன் பேரண்ட்டுக்கு அதுதான் ரைட் நம்பர்னு அந்த யூஜினிஸ்ட் சொல்றாராம். அந்த பாப்புலேஷன் பத்தி கணக்கெடுக்கிறவர்னு சொல்லிட்டார். அண்ட் அவர் டீச்சர்ஸ் ரிப்போர்ட் தட் ஹி நெவர் இன்டர்ஃபியர்ட் வித் தேர் எஜுகேஷன். அப்புறம் டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க எஜுகேஷன்லயும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணதில்லை, ப்ராப்பரா எஜுகேட் ஆகிக்கிட்டான்னு அவங்க டீச்சர்ஸும் சொல்றாங்க. இப்படி எல்லா தரப்பு மக்களும் அவனை பத்தி நல்ல ரிப்போர்ட், பாசிட்டிவ் ரிப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. கடைசியா போய்ட்டோட ஒரு கொஸ்டின் இருக்கு, வாஸ் ஹி ஃப்ரீ, வாஸ் ஹி ஹாப்பி. அவன் சந்தோஷமா, சார் இவ்வளோ சொல்றீங்களே சார், எல்லா பக்கமும் அவன் கரெக்டா இருந்தான், மற்றவங்களுக்காக எல்லாமே கரெக்டா வச்சிருந்தான்னு சொல்றீங்க. ஓகே, எல்லாமே கரெக்டா டியூஸ் பண்ணா, இன்ஸ்டால்மெண்ட், எவ்ரி திங் ஓகே. வாஸ் ஹி ஃப்ரீ, வாஸ் ஹி ஹாப்பி அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. நிம்மதியா இருந்தானா, சந்தோஷமா இருந்தானா, ஃப்ரீயா இருந்தானா, ஃபீல் பண்ணானா, சுதந்திரமா இருந்தானா? தி கொஸ்டின் இஸ் அப்சர்ட்.
இதுக்கான ஆன்சர் தான். The question is substance. இது என்ன முட்டாள்தனமா கேள்வியா இருக்குது. Had anything been wrong, we should certainly have heard. அப்ப அந்த வாய்ஸ் திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு. Had anything been wrong. ஏதாவது தப்பா நடந்திருந்தா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமே அப்படிங்குது. ஏதாவது தப்புனா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு பர்சனல் அப்படிங்கிறத பத்தி யாருக்கும் கவலை இல்லை. சொசைட்டியோட கண்ணோட்டத்தை வச்சுதான் ஒரு மனுஷனை வந்து என்ன பண்றாங்க, ஜட்ஜ் பண்றாங்க. ஒரு இண்டிவிஜுவல் அவனுக்கான பிரச்சனைகள் என்ன ஏது அப்படிங்கிறத பத்தி யாருக்கும் அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோட முடியுது அந்த இடத்துல. ஓகே, ஆக்சுவலா அவங்களே முடிச்சுக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது, ஏன்னா இருந்திருந்தாதான் நாங்க கேள்விப்பட்டிருப்பேன். இப்ப கேள்விப்படாத எந்த ஒரு விஷயமும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்புதான் அந்த authoritative power. Okay, so this is the poem Unknown Citizen by W.H. Auden. Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.